ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம் மணி சார். எப்படி இருக்கீங்க? இறையருளால் குரு அருளால் நலமாக இருக்கிறேன். சிறப்பு சிறப்புங்க ஐயா. எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது அந்த உயர்நிலை எப்பன்னு கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. உயர்நிலை ஜோதிடம் ரொம்ப ஒரு யூனிக்கான விஷயம். ம். பேசிக் தெரியும். ம். 9 கிரகம், 12 கட்டம், 27 நட்சத்திரம், எப்படி தசாபுத்தி என்ன, பலன் எப்படி எடுக்கணும், எந்த மாதிரி ப்ரிடிக்ட் பண்ணணுங்கிறது பேசிக்காக எல்லாமே கற்றுக்கிட்டு இருந்திருப்பாங்க. எல்லாமே இன்னைக்கு சோசியல் மீடியா வந்ததுனால நிறைய ஜோதிடத்தை பற்றின நாலேஜ் நிறைய பேர்த்துக்கிட்ட இருக்கும். இப்போ நம்ம இதை ஒருபடி மெருகேற்றி உயர்நிலை ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு நிலையில நடத்த இருக்கிறோம். உயர்நிலை ஜோதிடம்ங்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்கும். நீங்கள் ஒரு ஜாதகத்தை கையில் வாங்கின உடனே நிறைய சூட்சமங்கள், சார் எப்படி இப்படியெல்லாம் நீங்கள் சொல்ல முடியுது, உங்களால் பெரிய ஆச்சரியமாக இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கற்பிக்க இருக்கிறோம் இந்த உயர்நிலை ஜோதிடத்தில். அந்த உயர்நிலை ஜோதிடம் என்பது இந்த வளவலா கொலகொலா இல்லாமல் அது இப்படி இது இப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக பாயிண்ட் டு பாயிண்ட். இந்த கிரகம் இங்கே இருந்தால் இப்படி தான், இந்த கிரகம் இப்படி போனால் இப்படி தான், இந்த தசாபுத்தி நடந்தால் இப்படி இருக்கும், கோச்சாரத்தில் இந்த கிரகங்கள் இது மேலே பயணிக்கும் போது இப்படி இருக்கும். அப்படி ரொம்ப ஒரு அற்புதமான விஷயங்களை சொல்லித்தர போகிறோம். அந்த கிரக சேர்க்கைகள் உட்பட யோகங்கள், தோஷங்கள், இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஜாதகத்தில் என்னென்ன யோகங்கள் ஒளிந்திருக்குது, அது எப்படி கண்டுபிடிக்கணும், அது இருந்தால் என்னென்ன நடக்கும். இதில் கிரக சேர்க்கைகள் ரொம்ப அற்புதமாக இருக்கும். இந்த உயர்நிலையில் கிரக சேர்க்கைகளை வச்சு நீங்கள் துல்லியமாக நீங்கள் கட்டத்தை விட கிரக சேர்க்கையை வச்சு சொல்லும்போது அவங்க மிராக்கல் ஆயிடுவாங்க, ரொம்ப அற்புதமாக ஆயிடுவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிசயமாக இருக்கும். இது எங்கள் குருமார்கள் தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தது, போதிச்சது. அப்படி இந்த கிரக சேர்க்கைகள் தன்மைகள், தசாபுத்தி, சம்பவம் நடைபெறுகின்ற நாள், நேரம், காலம், சம்பவம் நடைபெறும் போது இருக்கிற கஷ்ட நஷ்டங்கள், ஒரு விபத்துக்கான காலம், ஒரு சம்பாதிக்கிறதுக்கான காலம், ஒரு வீடு கட்டுறதுக்கான காலம், ஒரு பொருளாதாரத்தை அதிகப்படியாக நான் சம்பாதிப்பேனா அப்படிங்கிறதுக்கான காலம், 1ஆம் பாவகத்திலிருந்து 12ஆம் பாவகம் வரைக்கும் தனம், பொருளாதாரம், கல்வி, இதோட சூட்சமங்கள், உங்கள் முயற்சி ஸ்தானம், டாக்குமெண்ட்டு, 3ஆம் இடம் சம்பந்தமான சூட்சமம், 4ஆம் இடமான கல்வி, முதல் டிகிரி, சொத்து, அப்படியே தத்ரூபமாக எளிமைப்படுத்தி, அதுதான் இங்கே விஷயமே, எளிமைப்படுத்தி நம்ம நடத்திருக்கிறோம். அதிகபட்சமாக 14 வாரங்கள் 14 வாரங்கள் கொடுக்குறோம் உயர்நிலையை. அடிப்படை ஜோதிடம் இவங்களுக்கு முழுமையாக தெரியும், நான் நல்லபடியாக ட்ரைனிங்கில் தான் இருக்கேன்னா இந்த உயர்நிலை உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். இது ரொம்ப நல்லா இருக்கும். கோச்சாரத்தில் வர கிரகங்கள் நமக்கு என்ன மாதிரியான பலாபலன்கள் தருது, 12 பாவகங்களுக்கும் என்ன சொல்லுது, 12 பாவகங்களுக்கும் ஒவ்வொரு கிரகம் போய் நின்னா அவங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் கொடுக்கும், எப்படி நம்ம அதை எடுக்க போகிறோம். கிரகத்தில் ஒரு கிரகம் ஒரு நட்சத்திர சாரத்தில் நின்று இன்னொரு கிரகத்தை போய் அதை டச் பண்ணும்போது தன்னோட மூமெண்ட்டில் அவங்க என்ன மாதிரி கர்ம பலன்களையோ நல்ல பலன்களையோ இந்த பிறவியில் அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிறது பூரா நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கலாம். குழந்தைகளோட வெற்றி, பேரம்பேத்திகளோட முன்னேற்றம், நமக்கு இறுதி கால வாழ்க்கை எப்படி இருக்கும், அதே போல் மத்தியம காலத்தில் வீடு, இடம், நிலம், வாகனத்தோடு நம்ம வாழக்கூடிய தகுதி, சக்தி இருக்கா, 40 வயசுக்கு மேலே யாருக்கு முன்னேற்றம், 40 வயசுக்குள்ளே யாருக்கு முன்னேற்றம், இப்படி நிறைய சூட்சமங்கள் சார். பார்த்த உடனே 10 பாயிண்ட் டப்பு 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 டப்புன்னு சொல்கிற மாதிரி உயர்நிலை ஜோதிடம் ஒரு அற்புதமாகவும் வரப்பிரசாதமாகவும் இருக்கும். உங்களுக்கு அடிப்படை ஜோதிடம் முழுமையாக தெரிந்திருந்தால் நீங்களும் உயர்நிலையில் சேர்ந்து பயன்பெறலாம். இது ஒரு கட்டண வகுப்பு. கண்டிப்பாங்க. ஆமாம், கட்டண வகுப்பு. இதை பயன்பெறலாம். வரக்கூடிய ஜூலை 27, அதாவது 27/7/2025 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 2 to 4 ஆன்லைன் ஜூம் வகுப்பு 14 வாரம் இப்படி நடக்கும். அப்போ 2 to 4 இதை நீங்கள் கற்றுக்கலாம். உலக நாடுகளில் எங்கே இருந்தாலும் நீங்கள் கற்றுக்கலாம். உங்களுக்கு அடிப்படை ஜோதிடம் நல்லா தெரிஞ்சிருக்கணுங்கிறது முதல் கண்டிஷன். கண்டிப்பாக. அப்படி பண்ணிட்டா உலக நாடுகளில் எங்கே இருந்தாலும் கற்றுக்கலாம். முன்பதிவு நடைபெறுகிறது. அதிகபட்சமாக இன்றைக்கி நம்ம பேசுகிற நாள்லேருந்து எடுத்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு 15 நாள் தான் இருக்குது கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு. நீங்கள் பயன்பெறலாம். எல்லாரையும் இந்த வகுப்புக்கு விருப்பம் இருப்பின், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் அனைவரும் தாராளமாக இந்த வகுப்பில் கலந்து படிக்கலாம். எனக்கு என்ன தெரியுதோ எந்த விதமான ஒளிவு மறைவு இல்லாமல் அட்டகாசமாக இந்த உயர்நிலையை நம்ம சொல்லித்தரலாம். எல்லாரையும் உயர்நிலை வகுப்பில் நான் கண்டிப்பாக சந்திக்கிறேன். சிறப்பாக பண்ணிடுவோம்.
கண்டிப்பா கண்டிப்பா ஐயா. ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. ஏன்னா கண்டிப்பா எல்லாரும் ஆவலா எதிர்பார்த்து இருந்த ஒரு அறிவிப்பு தான் இது. கண்டிப்பா ஏன்னா உங்க மாணவர்களும் சரி நிறைய பேர் நம்ம கமெண்ட் செக்ஷன்லேயே போட்டிருக்காங்க கண்டிப்பாங்க. எப்போ உயர்நிலைன்னு சொல்லி. அது மாதிரி கண்டிப்பா. அற்புதமான விஷயத்த ரிவீல் பண்ணி விட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. சரி. மீண்டும் அடுத்த ஒரு காணொளி சந்திக்கலாம். நன்றி ஐயா. நன்றி. வாழ்க வளர்க. வணக்கம். மந்த்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள். ஜாதக ரீதியாக விஷயங்களை தெரிந்து கொண்டு அவர்கள் வாழ்க்கையில முன்னேற்ற பாதையை நோக்கி போகணும் அப்படிங்கிற ஆசை அதிகமா இருக்கும் எல்லாருக்கும். எல்லாமே நம்ம பிறப்பின் நோக்கமே என்ன? நிம்மதியா இருக்கணும், அடுத்த லெவலுக்கு போகணும், கல்வி, அப்புறம் நல்ல வேலை, நல்ல குடும்பம், அதுபோல் நல்ல சந்ததிகள், இப்போ தாய் தந்தையருடைய அன்பு, உடல் ஆரோக்கியம், தேவைக்கான பொருளாதாரம், இதெல்லாம் தான் ஒரு மனிதனுடைய ஒரு மன மகிழ்ச்சிக்கான ஒரு இது. அதிகபட்சமா ஒரு 80 to 100 வருடங்கள் ஆயுட்காலம் ஒரு மனிதனுக்கு இருக்கும். அதன் அடிப்படையில நம்ம பிறந்த இந்த பிறப்பு நிறைய கர்மா, நல்ல கர்மா, கெட்ட கர்மா அப்படின்னு சொல்லி நம்மளை 2 வகையை பிரிக்குது இந்த வாழ்க்கை. இதுல நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் நல்லதும் நடக்கும். நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு நோய்வாய்ப்படுறதோ, போராட்டமா இருக்கிறதோ, குடும்பத்துல நிம்மதி இல்லாம இருக்கிறது, அல்லது அற்பாயில்ல இறந்துறது, அதுபோக விபத்துகள்ல இறந்துறது, குடும்பத்தை விட்டு பிரிகிறது, நிறைய பேர் தற்கொலை, அதுபோக மனம் நொந்து மனநோயாளியாக மாறுவதுன்னு சொல்லி இப்படி ஒரு கேட்டகரி இருக்கும். அப்படி பார்த்தோம்னா எல்லாத்துக்குமே பேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கர்மா தான். நம்மளுடைய ஒட்டுமொத்தமா கர்மாவில் வந்துதான் அது நிற்கும். என்ன சார் அடிக்கடி கர்மான்ட்டே இருக்கிறோம், கர்மாவை சொல்லியே தப்பிச்சுக்கிட்டு இருக்கிறோமானா கிடையாது. அதுல நல்ல கர்மாவும் இருக்கே. எல்லாருமே கஷ்டப்படுறது இல்லை, எல்லாருமே சந்தோஷமாவும் இருக்கிறது இல்லை. இப்ப ஜாதகத்தையே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் குருவுக்கு குருங்கிற கிரகம் எல்லாத்துக்கும் நல்ல கிரகம் அல்ல, சனிங்கிற கிரகம் எல்லாத்துக்கும் கெட்ட கிரகம் இல்லை. அந்தந்த பிறவி புண்ணியத்தை பொறுத்து ஒரு லக்னத்துல பிறக்கிறாங்க. அந்த லக்ன அடிப்படையில ஒவ்வொரு கிரகங்களும் சுப கிரகமா இருக்கு, ஒரு கிரகம் பாவ கிரகமா இருக்கு. பாவிகள், இயற்கை பாவிகள்னு சொல்றோம், லக்ன பாவிகள்னு சொல்றோம். ராகு கேது, சூரியன், சனி, மாந்தி, அப்புறம் செவ்வாய், இவங்களெல்லாம் நம்ம இயற்கை பாவிகள் வரிசையில சேர்த்திடுறோம். இயற்கை சுபர்கள் குரு, சுக்கிரன், புதன், வளர்பிறை சந்திரன், இவங்களெல்லாம் இயற்கை சுபர்கள் வரிசையில நம்ம சேர்த்திடுறோம். ஆனாலும் உங்கள் லக்னத்துக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு முறை வகுக்கப்பட்டு நம்ம ஜோதிடத்தை தெரிஞ்சுக்கிறோம். உங்க ஜாதக ரீதியாக உங்களுக்கு என்னென்ன மாதிரியான கஷ்டங்கள், கர்மாக்கள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை சரி பண்ணக்கூடிய வேலைகளையும் நம்ம பார்க்குறோம். அதுதான் பிறந்தாச்சு பூமியில அனுபவிச்சு தானே ஆகணும் அப்படின்னா நம்ம ஞானிகளும் சித்தர்களும் இந்த ஜோதிட கலையை உருவாக்கி இருக்கவே மாட்டாங்க. பிறவி கர்மா அனுபவிச்சுட்டு போகட்டும், அந்த கர்மா என்னன்னு தெரியாமையே போகட்டும்னு அந்த ஜோதிட கலையை மூடி மறைச்சிருக்கலாம். ஸோ இந்த கலையை கொண்டு வந்ததுக்கான காரணம், நோக்கம் என்னவா இருக்கும்னு எனக்கு தெரிஞ்ச வகையில நான் சொல்றேன். அதாவது எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கும், எல்லாருக்கும் சந்தோஷம் இருக்கும். நமக்கு ஒரு மனிதனுடைய ஆயுள் காலம்ங்கிறது அதிகபட்சமா 120 வருடம். அது அந்த காலத்துல சொல்லப்பட்டது. இன்னைக்கு அவ்வளவு இருக்கான்னு தெரியல. ஏன்னா மன அழுத்தம், கிட்டத்தட்ட மனநோய், குடும்ப சூழல், ஆரோக்கியம், இப்படியெல்லாம் நிறைய இருக்கு. அதனால ஆயுட்காலம் ஆவரேஜா ஒரு 8 years நம்ம வச்சுக்கலாம். அப்படி பிறந்து வாழ்கின்ற காலத்தில் நம்ம வாழ்கின்ற வாழ்க்கையை நம்ம அடுத்த கட்ட நகர்வுகள் புண்ணியமா இல்ல பாவகர்மாவாங்கிறதையெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு சரி பண்ணக்கூடிய வேலையை செய்யணும். இல்லைன்னா உலகம் முழுவதும் தன் புகழ்களை பரப்பிய ராஜராஜன், அதுபோல சோழர்கள், அது மாதிரி பாண்டியர்கள், பல்லவர்கள் எல்லாரும் சேர சோழ பாண்டியர்கள் இப்படியெல்லாம் இருக்காங்க. உலகம் முழுவதும் புகழ் பரப்பி கோயில்களையும் அவங்க ஆலயங்களையும் நம்ம கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதுக்கு ஒவ்வொரு ஆலயத்துக்கும் ஒரு சிறப்பு இருக்கும். இப்ப நம்ம உள்ளூர்ல ஒரு சிவன் கோயில் இருந்து அந்த மண்ணுக்கு ஒரு சக்தி இருக்கும். அதே போல வெளியூர் போனோம்னா அந்த மண்ணுக்கு ஒரு சக்தி இருக்கும். சில இடத்துலதான் கேரட் வரும், பீன்ஸ் வரும், சில இடத்துலதான் மாம்பழம் வரும், சில இடத்துலதான் அன்னாச்சி பழம் வரும், சில இடத்துலதான் பருத்தி வரும். அப்ப மண்ணுக்கு மண் ஒரு பொருள் விளையிறதுலே வேறுபாடு இருக்கும்போது அந்த மண்ணோட மகிமையை தெரிஞ்ச ஆலயங்களை கட்டியிருப்பாங்க. நம்ம அப்படி போய் தான் நம்மளுடைய கர்மாக்களை கட்டாயம் தீர்த்துக்க முடியும்.
அதுக்கு உங்களுடைய பிறவி கர்மம் முதல்ல ஒத்துழைக்கணும். பார்க்குற ஜோதிடர்களுக்கும் அவங்க சொல்ற வாக்கு பலிக்கணும். அவங்க பூர்வ புண்ணியம் பாக்கிய பலமெல்லாம் வாக்கு பலமெல்லாம் அவங்களுக்கும் வலிமையா இருக்கணும். இது ரெண்டும் இணையும் போது உங்க கர்மாவுக்கு ஒரு தீர்வு ஒன்று தீரலாம், அல்லது குறைச்சிக்கிட்டு சுகமான வாழ்க்கை வாழலாம். அப்போ இப்படியும் கர்மா தொடருமா அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு தலைப்பா வச்சிருக்கோம். அது என்ன சார் இப்படியும் கர்மா தொடருமா அப்படின்னா, இப்போ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நிறைய ஜாதகங்களை நிறைய பிரசன்னங்களையும் பார்க்குறோம். பிரசன்ன ஜோதிடத்தையும் நம்ம நிறைய பார்த்துட்டு வரோம். அப்படி பார்க்கும்போது ஒரு சிலருக்கு குறிப்பிட்ட ராசி கட்டத்துல மட்டும் ஒரு கிரகம் தொடர்ந்துகிட்டே இருக்கும். இப்ப வெளிநாட்டுல இருந்து ஒரு கிளைண்ட் என்கிட்ட ஜாதகம் பார்க்குறாங்க. கணவருக்கும் 26 டிகிரியில புதன், மனைவிக்கும் அதே 26 டிகிரியில புதன், 26 டிகிரி பாகையில புதன் இருக்கு. நான் உங்களுக்கு ஜாதகம் சொல்லும்போது நீங்க இது முற்பிறவியினுடைய தொடர் கருமாவா எனக்கு மைண்ட்ல சொல்லுது. அப்ப நீங்க எங்கேயோ போன பிறவியிலையும் உங்களுக்குள்ள ஒரு அந்யூன்யம் இருந்து ஒரு அந்யூன்ய தம்பதியா நீங்க வாழ்ந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லும்போது அவங்க ரொம்ப ஒரு மாதிரியா மெய் சிலிர்த்து சொன்ன விஷயம் என்னன்னா, சார் நாங்க படிச்சது இப்போ ப்ரெசன்ட்ல நாங்க ஒரே கல்லூரி, ஒரே படிப்பு, ஒரே துறை, நாங்க 2 பேரும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டோம், நல்லா இருக்கும். பெரிய சயின்டிஸ்டா இருக்காங்க, பெரிய சயின்டிஸ்ட் வெளிநாட்டுல. அவங்க இந்த வரியை சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. எப்படி சார் இப்படி எல்லாம் சொன்னீங்கன்னா, நான் சொல்லலைங்க, பிளானட்டினுடைய ரூல் இதுதான். அப்ப கர்மா பாருங்க இப்படி அப்படியே தொடருங்க, டச் ஆகி. இப்ப இந்த இப்படியும் கர்மா தொடருமானா, இந்த புதனையும் நம்ம ஒரு கர்மாவா பாசிட்டிவா எடுத்துக்கலாம். அதுல ஒரு நெகட்டிவாவும் நம்ம எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளை சில ஜாதகங்கள் கொடுக்கும். அது எப்படின்னா, இப்போ ஒரு குடும்பத்தோட ஜாதகத்தை நான் பார்க்குறேன், என்கிட்ட காட்டுறாங்க. கணவர், மனைவி, குழந்தை, 3 பேருக்குமே சிம்மத்துல சனி, 3 பேருக்குமே சிம்ம ராசியில சனி இருக்கு. அப்ப பாருங்க, சிம்மம்ங்கிறது சூரியனோட வீடு, அங்க சனி இருக்கு. காலபுருஷ தத்துவத்துக்கு சிம்மம் 5ஆம் இடம். அந்த சனி காலபுருஷ தத்துவத்திற்கு கர்மகாரகன், பாதகாதிபதி. அவங்க 5ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காங்க. இப்ப அந்த 3 பேர்த்துக்குமே அந்த பிறவி கர்மானுடைய சனி டிராவல் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அவங்க என்கிட்ட பகிர்ந்துகிட்ட கஷ்டங்கள் அளவே இல்லைங்க. நான் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அவங்க ஒரு 10 நிமிஷம் அவங்க பிரச்சனைகளை பேசும்போது அதிர்ந்து போகுது உடம்பு. ஏன்னா அந்த அளவுக்கு அது ரொம்ப ஒரு கடுமையான கசப்புகளை, சனினாலே கசப்புங்க. சனி சுவையில கசப்பு, கிரகத்தினுடைய அந்த ஆற்றலை கொடுக்குது இல்லையா, சுவைகளை கொடுக்கும். குருனா இனிப்பு, சுக்கரன்னா புளிப்பு, அப்படி கொடுத்துட்டு வரும். அதுல சனினா கசப்பு. அந்த கசப்புகளை ஓவரா கொடுத்துரும். இப்ப 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்துல சனி இருந்ததுன்னா குடும்பத்துல கசப்பு இருக்கும். 4ஆம் இடம் சனி கடகத்துல யாருக்காவது இருந்தாலோ, 4ஆம் இடத்துல சனி இருந்தாலும் அம்மா வழியில அம்மா கூட கசப்பா இருக்கும், உறவுகள்ல. இப்படி நிறைய பார்த்துட்டே வரலாம். கசப்புக்கான கிரகம் சனி. அந்த சனி பாருங்க, அந்த 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல உட்கார்ந்துருக்கு, சிம்மத்திலையும் உட்கார்ந்துருக்கு. மனம் அப்படிங்கிறது 5ஆம் இடம், புத்திங்கிறது 5ஆம் இடம், ஆழ்மனசுங்கிறது 5ஆம் இடம். அந்த சனி அங்க இருக்கிறதுனால அவங்க குடும்பத்துல 3 பேர்த்துக்குமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, ஒரு போராட்டம் அளவுக்கு அதிகமா இருக்கு. எதுவுமே பாசிட்டிவா இல்லைங்க. வாழ்ந்துட்டு இருக்கிறோங்க, நாங்க அடுத்த லெவலுக்கு என்ன பண்றதுன்னு புரியலன்னு சொல்லி ரொம்ப ஒரு இது பண்ணாங்க. அப்ப அந்த சனியினுடைய தன்மையெல்லாம் நான் பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு நல்ல ஆலய பரிந்துரை பண்ணியிருக்கேன். கண்டிப்பா ரெடி ஆயிடுவாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா நான் வணங்குற அன்னை வாராகியும் மகா பெரியவரும் அவங்கள வணங்கிதான் அந்த பரிகாரம் சொல்லுவேன், வழிபாடு சொல்லுவேன். பரிகாரம் கூட கிடையாது, பரிகாரம்னா இன்னொருத்தர் வச்சு செய்யறது, வழிபாடுன்னா அவர்களே போய் செய்து கொள்வது. அப்ப அதுக்கான சக்தி வாய்ந்த ஒரு இறை பரிகாரத்தை நான் அவங்களுக்கு பரிந்துரை பண்ணியிருக்கேன். நிச்சயமா அவங்க ரெடி ஆயிடுவாங்க. நிறைய பேர் சான்று கொடுத்துருக்காங்க, எனக்கு இங்க போனோம் சரியாச்சு, நாங்க நல்லா இருக்கோம். அதனாலதான் தமிழ்நாட்டில் இருக்கிற கோயில் மட்டும் இல்லாம ஆந்திரா, கர்நாடகா, கேரள பகுதிகளில் இருக்கிற கோயில்களையும் நான் பயணிச்சு ஆய்வுகளை மேற்கொள்றேன். இங்க என்ன வைப்ரேஷன்ஸ், இங்க என்ன மாதிரி இருக்கு. ஏன் திருக்கடையூர்ல போய் ஆயுள் ஹோமம் பண்றோம்? எல்லா பக்கமும் இருக்கு, சிவாலயம் இருக்கு, தப்பு சொல்லலை. திருக்கடையூர்ல அது அங்க சம்ஹாரமூர்த்தி என்றும் 16 மார்க்கண்டேயனுக்குன்னு ஒரு கதை வரலாற்று புராணங்கள்ல இருந்தால் கூட, ஆனாலும் அந்த இடம், அந்த மண்ணுக்கு ஒரு சக்தி இருக்கும். அந்த ஆயுள் ஆரோக்கியம் அடுத்த கட்டத்துக்கு உங்களுக்கு நகர்றதுக்கான ஒரு தன்மையை அங்க கொடுக்கும். கொடுக்காம அது போகாது.
இப்போ திருமணஞ்சேரிக்காக பரிகாரத்துக்கு போவாங்க, திருமணத்துக்குன்னு சொல்லி. அப்போ அங்கே ஒரு பவர். குழந்தை பேருக்காக கர்ப்பரட்சாம்பிகை இப்படி போவாங்க. தன்னுடைய உடல்ல இருக்கிற குறைபாடுகள் நீக்கிறதுக்காக கூணஞ்சேரி அங்கே போவாங்க. கண் பிரச்சனையை நீக்கிறதுக்காக கண்ணாயிரம் அப்படிங்கிற இடத்துக்கு போவாங்க. நம்ம ஏரியாவில் கருவலூர் மாரியம்மன் வர்றாங்க, பொதுவாக மாரியம்மன் வழிபாடு. அதே போல பார்த்தீங்கன்னா ஊட்டத்தூர் நடராஜ் சிவன், அவங்க சிறுநீரக பிரச்சனை சார்ந்த ஏதாவது டிஸ்டர்ப் இருந்துச்சுன்னா அங்கே போயிட்டு வந்தால் நிறைய பேர் பிரச்சனை தீர்வாகுதுன்னு சொல்றாங்க. அப்போ ஒவ்வொரு மண்ணுக்கும் ஒரு சக்தி இருக்கு. அப்போ ஆலய பரிகாரங்கள் சாதாரணம் இல்லை, நீங்க நம்பணும், நம்பி போகணும். ஜோதிடம் எல்லாம் பொய் கிடையாது. ஜோதிடம் என்னைக்குமே பராசுர மகரிஷி காலத்திலிருந்து வராகமிகரர் காலத்திலிருந்து ஜோதிடம் வாழ்ந்துகிட்டு இருக்கு, இன்னும் வாழும். இந்த புவி, இந்த பூமி, இந்த உலகம் இருக்கும் வரை இந்த ஜோதிடம் பயணித்து கொண்டேதான் இருக்கும், அது மாறாது. நேர்த்தி, சொல்ற விஷயங்கள் கரெக்டா இருக்கணும், நேர்த்தியா இருக்கணும். வர்ற கிளைண்ட எந்த விதத்திலையும் கஷ்டப்படுத்திடக்கூடாது. ஏதோ நம்மளை நம்பி ஏன்னா என்னை நம்பி நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு என்னால ஏதாவது ஒரு நன்மை தான் நடக்கணும், எந்த விதத்திலையும் தீமை நடக்கக்கூடாதுங்கிறதுல நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். ஸோ அதனால நீங்க எல்லாருமே ஏதாவது ஒரு ரூபத்துல பிளஸ்டு பர்சன் தான். என்னோட கருத்து என்னன்னா, எல்லா ஜீவராசிகள் உலகத்துல பிறந்தாலும் கூட மனிதனா பிறக்கிறதே ஒரு பிளஸ்ஸிங் இருந்தால் தான் பிறக்க முடியும், இல்லைன்னா பிறக்க முடியாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த பிறவியே நீ ஆகாது, இந்த பிறவியே நமக்கு செட் ஆகாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் வாழ்க்கை, உணரலேன்னு அர்த்தம். ஸோ உணர்ந்தவங்களுக்கு எல்லாமே கரெக்ட். என் குருநாதர் அடிக்கடி சொல்லுவார், பேராசை இல்லாதவங்களுக்கு 9 கிரகம் சுப கிரகமே அப்படின்னு. அது உண்மை. நமக்கானது என்னவோ அதை நோக்கி மட்டும் பயணிச்சா எந்த டிஸ்டர்ப் இருக்காது, போயிட்டே இருக்கலாம். ஏன்னா சிரிக்கிற கலை மனிதனுக்கு தான் இருக்கு. உணர்வுகளை பகிர்ந்துக்கிறது, அழுகிறது, ஆனந்த கண்ணீர் விடுறது. ஒரு ஒரு ரொம்ப நாள் கழிச்சு வெளிநாட்டுல இருந்து வர்ற மகனை ஆற தழுவி அந்த ஆனந்த கண்ணீர் விடுற இது எந்த விலங்குக்கு வரும்? அதாவது நாய் நரிகளுக்கெல்லாம் இதெல்லாம் கிடைச்சிருமா? கிடைக்காது. மனிதர்களுக்கு கிடைக்கும். அந்த ஆனந்தத்தை வெளிப்படுத்துற அந்த இது பாக்கியம் நமக்கு தான் கிடைக்கும். அப்ப பிறவியே நம்ம கிஃப்ட் தான், கிஃப்டட் பர்சன் தானே, நம்மெல்லாம் பிளஸ்டு பர்சன் தானே. அப்ப ஏன் நம்ம இந்த பிறவியை நம்ம தவறா எடுத்துக்கணும்? அதனால அப்படியெல்லாம் இல்லை. ஸோ எவ்வளவு பெரிய கர்மா இருந்தா கூட அதுக்கான ஆலயங்களை நீங்க அணுகுங்க, நிறைய வழிபாடுகளை எடுத்துக்கங்க. நிச்சயமா தீருதோ இல்லையோ குறையுங்க. நம்பிக்கை தாங்க வாழ்க்கை. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள்.